புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குறிப்பாக குழந்தையின்மை பத்தி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குழந்தையின்மை இதற்கு சித்த மருத்துவத்துல என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேச போறோம். எத்னிக் ஹெல்த் கேர்ல இருந்து சித்த மருத்துவர் டாக்டர் யோகவித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நம்ம குழந்தையின்மை எடுத்துக்கலாமா? ஏன்னா ஒரு காலத்தில் நிறைய குழந்தைகள் பெற்றெடுத்த தாய்மார்கள் போக இப்போ ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதே ரொம்ப அரிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்போ இந்த குழந்தையின்மை அப்படின்ற கண்டிஷன் ஒருவருக்கு எப்போ நமக்கு அது தெரியும்? ஏன்னா இப்போ பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டாக்டரை போய் பார்க்குறோம். குழந்தையின்மை அப்படின்ற சமயத்தில் தான் கர்ப்பப்பை இல்லை ஆணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத போய் பார்க்குறோம். இது ஏர்லியாகவே நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லை குழந்தையின்மைன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நம்ம அதை போய் பார்ப்போமா? இப்போ ஆக்சுவலாக ஃபர்டிலிட்டி ஹெல்த் அப்படிங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே நமக்கு ஆக்சுவலாக தெரியும். இப்போது கரெக்டாக திருமணமாகி ஒரு வருஷம் கழித்து குழந்தை இல்லைனா மட்டும்தான் போய் செக்கப் போகிறாங்க. பட் அதர்வைஸ் திருமணத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது. பியூபர்ட்டிலேருந்தே அவங்களுக்கு ப்ராப்பராக 28 டேஸ்க்கு ஒன்ஸ் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் 1 or 2 days கூட அது நீடிக்காமல் ஜஸ்ட் ஸ்பாட்டிங் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னாலும் அந்த எண்டோமெட்ரியம் கரு நின்று வளர்கிறதுக்கான அந்த பெட் லேயர் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படிங்கிறதுனால ஆரம்ப நிலையிலே செக் பண்ணிக்க நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் பெயின்னால் ஆஃபீஸு ஸ்கூல்லாம் லீவ் போட்டுட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய அளவுக்கு வலி இருந்தாலுமே மாத்திரையை போட்டு வீட்டில் படுத்துருவாங்க. வலி எதனால் வருதுன்னு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லை அடினோமயோசிஸ் பல்கி யூட்ரஸ் போன்ற கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது பிசிஓஎஸ் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுங்கிறது அது ஒரு டிசீஸே கிடையாது. ஸோ கண்டிஷன் இப்போ மலம் சரியாக போகாமல் உள்ளே கட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டை அந்தந்த மென்ஸ்ட்ரேஷனில் சுத்தமாக வெளியே வராமல் உள்ளே தேக்கம் அடையுது. அது ஒரு கழிவு, அவ்வளோதான். அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக கிளியர் ஆகும். இதை விட்டுட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக மன ரீதியாக அழகு ரீதியான பிரச்சனைகள் வருது. உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பிக்மெண்டேஷன் ஃபேஸில் மங்கு மாதிரி வரலாம், அல்லது கழுத்தை சுற்றி கருப்பாகலாம், தொடையில் கருப்பாகலாம். அதே போல் சாப்பிட்றது கம்மியாக இருந்தாலும் வெயிட் போட்டுகிட்டே போகிறது. ஸோ இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள். அழகு ரீதியாக பார்த்திங்கன்னா ஹிர்சுட்டிசம், ஃபேஷியல் ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கும், எம் பேட்டர்ன் பால்னஸ் இருக்கும். ஸோ முடி எஸ்பெஷலி இந்த ரீஜனில் கொட்டுறதுக்கான வாய்ப்புகள். அதே போல் பார்த்திங்கன்னா மன அழுத்தம், அதாவது மைண்ட் ரீதியாக அவங்க மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். அதிகமாக கோவப்படுறது, எங்கேயோ வெளியே கூப்பிட்டா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டில் நீங்களாம் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது. ஒரு சின்ன வேலை அவங்க அம்மா சொன்னால் கூட எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ அப்படின்னு ரொம்ப அரகெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால திருமணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு இருக்கா, அவங்க ஒரு தடவை ஒரு தைராய்டு டெஸ்ட் பண்ணி தைராய்டு ப்ரொஃபைலில் T3 T4 TSH நார்மலாக இருக்கா, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி PCOS எதுவும் இருக்கா, ஓவரி பல்கியாக இருக்கா, ஏன்னா நீர்க்கட்டி உள்ள ஓவரியில் தேங்கும் போது ஓவரி சைஸ் பெருசாகும். ஸோ எண்டோமெட்ரியம் லேயர் நார்மலாக உங்களுக்கு எக்கோட ரப்சர் ஆகும்போது 14/3 அப்படின்னா அந்த டைமில் எண்டோமெட்ரியம் 9 to 11 மெயின்டைன் ஆச்சுன்னா ஃப்ளோ 4 to 5 days இருக்கும். அது சப்போஸ் கம்மியாக இருக்குன்னா அதையும் அவங்க ப்ராப்பராக செக் பண்ணி ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணத்துக்காக முயற்சி செய்கிறது நல்லது. அதே போல் ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செமனோட எஜாக்குலேஷனில் ரொம்ப வாட்டரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, நைட் ஃபால் தூக்கத்தில் விந்து வெளியாகிறதாகலாம், அல்லது அவங்களுக்கே பார்த்திங்கன்னா மார்னிங் எரெக்ஷன் எனக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு பொட்டன்ஷியல் ரீதியாகவும் ப்ளஸ் அவங்களோட செமனோட இப்போ வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போதே கூட அவங்களால கணிக்க முடியும். இப்போ ஜென்ரலாக சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் டெஸ்ட் அப்படிங்கிறது செமன் ஒரு ட்ராப்பில் போடும் ஆஃப் செமன் வாட்டரில் போடும்போது அது அடியில் வரைக்கும் போய் நல்லா திக்காக கலெக்ட் ஆச்சுன்னா கவுண்ட் நிறையா இருக்குது, போட்டோடனே மேர்ந்துருச்சுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணும்போது இதை சரி பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணும்போது கரெக்டான டைமுக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். ஓகே, நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இப்போது குழந்தையின்மை பல வருஷமாக குழந்தையின்மையினால் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறவங்கள பார்க்க முடியுது. குழந்தை அப்படிங்கிறது அந்த குழந்தையின்மை போக்குறதுக்கு சித்த மருத்துவத்தில் வழி இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த செமினல் டிஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு சுத்தமாக கவுண்டே இல்லாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிற கண்டிஷனில் விந்தணுக்களே இல்லாத ஒரு நிலை, அவங்களுக்கு ஃப்ரக்டோஸ் நெகட்டிவ்னு இருக்கும். இப்போ அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா, நான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஏசோஸ்பெர்மியா. அப்ஸ்ட்ரக்டிவ்னா ஏதோ ஒரு அடைப்பு இருக்கிறதுனால அந்த சக்கரை சத்து விந்தணுக்களை கலக்காமல் இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் கார்போஹைட்ரேட்ஸ் இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் இறந்துரும் அப்படிங்கிறது தான் அதனோட அர்த்தம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கூறினார் ஆணினோட விந்து தானும் குணமாக தித்திப்பு இல்லாததாலும் அப்படிங்கிறது தெரியுது.
ஸோ அப்போது ஒரு விந்தணுக்களில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸுங்கிற சக்கரை சத்து கம்மியாகும் போது அதில் ஸ்பெர்ம் வந்து டெட் ஆகிடுது அப்படிங்கிறது அந்த காலத்துலேயே சித்தர் பாடல் இருக்குது. ஸோ மீறியதோர் ஜலம் மீதில் மிதந்தாலும் மிகையாக உயிரற்று இருப்பதாலும் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன வாட்டர் டெஸ்ட்டில் எப்படி வந்து ஸ்பெர்ம் வந்து மேலே மிதந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து இல்லாமல் இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது, உள்ள வரைக்கும் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல வீரியமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற பெண்ணை தான் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க. பட் அவங்கள வந்து இன்னுமே செக் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். அதனால் ஸோ திடமான மங்கையர்கள் மலடே ஆவால் திறமான ஆண் மலடின் குணமிதாமே அப்படின்னு சொல்லி எத்தனை பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது. ஸோ இதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அகெயின் இந்த மாதிரியான பிரச்சனை ஒரு ஆணுக்கு சுத்தமாக கவுண்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான அதர் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா விதைப்பையோட ஸ்கேன். அது வந்து ஸ்க்ராட்டம் ஸ்கேனில் வந்து விதைப்பை வந்து பொதுவாக ஒரு 4.5 சென்டிமீட்டர், அதோட வால்யூம் வந்து 12 cc இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேருக்கு சுத்தமாக கவுண்டிங்கே இல்லாத ஒரு கண்டிஷனில் பார்க்கும்போது சுருக்கமாக காணப்படுது. ஸோ விதை அப்படிங்கிறது டெஸ்டிஸ் தான் வந்து டெஸ்டோஸ்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் வந்து ஸ்பெர்ம் கவுண்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ சுத்தமாக கவுண்டிங் இல்லாத ஒரு நிலையில் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ விதைப்பையோட சைஸ் இருக்குமோ, உதாரணத்துக்கு ஒரு 1.5 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. அதாவது ஒரு அரை மடங்கு கூட இல்லாமல் ரொம்ப சுருக்கமாகும்போது அவங்களுக்கு அதனோட ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதில்ல. ஓகே. அப்போது உங்களுக்கு வந்து சுத்தமாக கவுண்ட் இல்லாத நிலையோ இல்லை கம்மியாக கவுண்ட் இருக்கோ, இல்லை சுத்தமாக வந்து எரெக்ஷனே இல்லாத ஒரு நிலை, இல்லை டெஸ்டோஸ்டரோன் ரொம்ப கம்மியாகி தாடி மீசை கூட சரியாக வளராத ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், இப்போ நல்லா மஸ்குலைனாக பில்ட் ஆகிறது, இல்லை இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா, கண்டிப்பாக அவங்க டெஸ்டோஸ்ட்ரான் பிளட் டெஸ்ட், எஸ்பெஷலி மார்னிங் ஒரு 8 o'clock அவங்க போய் டெஸ்டோஸ்ட்ரானை வந்து செக் பண்ணுறது. ஸோ அது வந்து யூஸ்வலாகவே மென்ஸ்க்கு வந்து பீக்கில் வந்து டெஸ்டோஸ்ட்ரான் இருக்கிறது மார்னிங் டைமில். ஸோ அதை வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து ப்ராப்பராக 270 to 1100 நானோகிராம் per deciliter மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது. ஒரு தடவை மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு செமன் அனாலிசிஸ், லாஸ்ட்டாக செமன் எஜாக்குலேட் ஆனதுலேருந்து 3rd to 5th டே போய் அவங்க செமன் சாம்பிள் கொடுத்து அதில் ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து 15 to 45 மில்லியன்ஸ் அட்லீஸ்ட் இருக்கா, 33% மொட்டிலிட்டி இருக்கா, 4 to 12% ஆஃப் மார்ஃபாலஜி இருக்கா. ஏன்னா மார்ஃபாலஜி அப்படிங்கிற உருவமைப்பு தலை உடம்பு வால் வந்து அப்படியே ஒரு மனுஷனை கன்வெர்ட் ஆக போகுது. ஸோ அதனோட உருவமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அப்போ அதுதான் விதைப்பைன்னு சொல்கிறோம். இப்போ இப்படி நிலம் வந்து கர்ப்பப்பை, அதில் போடக்கூடிய விதை வந்து ஸ்பெர்ம் அப்படிங்கும்போது அது ப்ராப்பராக ஒரு குவாலிட்டியாக இருந்தால் தான் கர்ப்பப்பையில் போய் தங்கி வளரும். ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் ப்ராப்பராக எடுத்துட்டு அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 உடற்தாதுக்கள், சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, மூளை, சுக்கிலம் இதெல்லாம் வந்து நல்லா விருத்தி ஆகிறதுக்கான மருந்துகள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த விதை வந்து வளர்ந்து அதை தொடர்ந்து டெஸ்டோஸ்ட்ரான் சுரந்து கவுண்டிங் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ நம்ம இந்த குழந்தைகளை பற்றி பேசும்போது ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னா அது முழுமையாக அது என்னென்னு செக் பண்ணாமல் இன்னொரு திருமணம் பண்ணுறாங்க. இந்த சொசைட்டியில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி, இந்த ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனையை வந்து எதனால் ஏற்படுது டாக்டர்? ஓகே, இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இப்போது நிறைய பேர் லேட் மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ லேட் மேரேஜ்க்குள்ளரே வந்து அவங்க டெஃபினட்டாக ஏதோ ஒன்றில் அடிக்ட் ஆகிறாங்க. ஓகே. ஒரு ஆல்கஹாலாக இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், இல்லை மாஸ்டர்பேஷனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அவங்க வந்துட்டு ப்ராப்பரான டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, டீஹைட்ரேஷன் லெவல்லே வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் காரணமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு அந்த டெஸ்டிஸோட சைஸ் இல்லாமல் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே மென்ஸ்க்கு வந்து விதைப்பை வந்து வெளியே இருப்பதற்கான காரணமே வந்து உடலினோட சூடு கூட அதனால் வந்து தாங்க முடியாது, -1 மெயின்டைன் ஆகணும். இப்போ பெண்களை போலவே ஓவர் எப்படி உள்ளே இருக்கோ ஆண்களுக்குமே வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருக்கு ஃபீட்டஸாக இருக்கும்போது. பிறக்கும்போது தான் அது கீழே இறங்கி தனியாக இருக்குது. காரணம் அது -1 மெயின்டைன் ஆகுது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விதைப்பை உள்ளே இருந்துடும், பிறந்தா கூட அது டிசென்ட் ஆகாது. அன்டிசென்டட் டெஸ்டிஸ் கண்டிஷனில் ஒரு சிலருக்கு கவுண்டிங் கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கூட கவுண்டே இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே வந்து ஏதாவது அந்த விதைப்பையில் அடிபட்டிருக்கலாம். இப்போ பொதுவாக வந்து கிரிக்கெட் விளையாடுறது இல்லை சைக்கிள் விளையாடும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த விதைப்பை அடிபடும் போது அங்கே ஹெமட்டோசீல் இந்த மாதிரி ரத்த கட்டி உருவாகிறது, இல்லை ஹைட்ரோசீல்னு சொல்லி அப்டமன் ஃப்ளூயிட்ஸ் அதில் கலெக்ட் ஆகுறது, இல்லை வெரிகோசீல் போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ்னால அந்த டெஸ்டிஸ் அதாவது விதைப்பை விரிவடையும் போது நீர் கோக்கும் போது விதை வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் சுருங்கிடுது. அப்போ அதோட ஃபங்க்ஷன் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாகுது, கவுண்ட் கம்மியாகுது. அதனால் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரூட் காஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு. ஓகே டாக்டர். ஸோ இன் ஜென்ரல் டேர்ம் வந்து பாடி ஹீட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம ஒரு லேமன் லாங்குவேஜில் நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து முக்கியமான காரணமாக இது எப்படி நீங்கள் ரிவர்ஸ் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க ஒரு பேஷண்ட் கிட்டேருந்து?
ஓகே. இப்போது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் லேட் நைட் ஒர்க் பண்ணுறது, நைட் ஷிஃப்ட்டு, ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ஒரே வழி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வரக்கூடிய மண்டே ஒரு வெனஸ்டே ஒரு சாட்டர்டே உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். அப்பயும் தப்பாக தான் பண்ணிட்டு வருவாங்க. தலைக்கு மட்டும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுனா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோம்பாங்க. அப்போ ஹீட் வந்து தலையிலேருந்து உடம்புல இறங்கி எஸ்பெஷலி வந்து விதைப்பையை தான் தாக்குது. அப்போது உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது முக்கியம். ப்ராப்பர் ஹைட்ரேஷன். இப்போ வந்து உதாரணத்துக்கு 20 kg ஆஃப் பாடி வெயிட் இருக்காங்கன்னா 1 லிட்டர் தண்ணி, 60 கிலோ இருந்தால் 3 லிட்டர், 80 கிலோ இருந்தால் 4 லிட்டர், இந்த மாதிரி ஒரே டைமில் குடிக்க முடியலனா கூட நாள் ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி யூரின் வரும்போது அடக்கக்கூடாது. ஆனாலும் ஜலமடக்கி போகித்தாலும் ஆண் குறியில் நோய் வந்து சேரும் பண்பேன்னு சொல்லியிருக்காங்க சித்தர் பாடலில். ஸோ அப்போது ஒருத்தங்க எஸ்பெஷலி யூரின் வந்து அடக்கிட்டு இன்டர்கோர்ஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு விதை பையில் வந்து வீக்கம் அடைஞ்சு வெரிகோசீல் போன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ட்ரிகர் ஆகும்னு சொல்லி இந்த பாடல் இருக்கிறனால யூரின் வரும்போது உடனே அதை வந்து வெளியே கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ளஸ் 8 hours ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து 4 மணி நேரம் தூங்குறது, 2 மணி நேரம் தான் டாக்டர் நான் தூங்குறேன், எனக்கு வந்து 2 ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், 2 ஒர்க் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு பாடி ஹீட் இன்னும் எக்ஸஸாக இருக்கும். ஸோ ஹீட்டுன்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாகவே பித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பித்தமாகிய தீயை வந்து அணைக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து பொதுவாக வந்து ஒரு நீரோ அல்லது மண்ணோ போட்டு அதை அணைக்கிறோம் அப்படிங்கும்போது இது 2 பூதமும் சேர்ந்து தான் இனிப்பு. ஸோ இனிப்பு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். இப்போ வந்து ஒரிஜினல் ஹனியாக இருக்கலாம், அதில் வந்து பனங்கல்கண்டு. ஸோ ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிட்ணும். ஸோ கார்போஹைட்ரேஷன் அப்படின்னா ஹைட்ரேஷன், ஒரு செல்லுக்குள்ளேயும் நமக்கு வந்து நீரை போய் தக்க வைக்கிறதுக்கு அந்த கார்போஹைட்ரேட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போது நிறைய பேர் வந்து இந்த பாடி பில்டிங் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சுத்தமாக கார்ப்ஸ் கட் பண்ணாமல் ஓரளவுக்கு 100 grams ஆஃப் கார்போஹைட்ரேட்டாக எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த பாடியோட ஹீட் வந்து தனியும். எத்னிக் ஹெல்த் கேர்லேருந்து சித்த மருத்துவர் டாக்டர் யோக வித்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். நம்ம வந்து குழந்தையின்மை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பொதுநலமான இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் பேசவிருக்கிறோம். இது சார்ந்த கேள்விகளே இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு திருமணமான தம்பதி அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளவு காலம் வெயிட் பண்ணலாம்? ஒரு குழந்தையின்மை இருக்கான்னு ஒரு டவுட் வருது அப்படின்னா எவ்வளோ காலம் வெயிட் பண்ணிவிட்டு மருத்துவர் அணுகிறது சிறந்த விஷயமா இருக்கும்? ஆக்சுவலாக வெயிட்டிங் டைம் டு கெட் அ ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி 1 வருஷம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது உண்டு. ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓவிலேஷன் டைமில் அவங்க ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். இப்போ ஓவிலேஷன் டைம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்லேருந்து 28 days சைக்கிள் ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு 14th day வந்து எக் வந்து ரப்ச்சராகி வெளியே வரும். ஸோ அந்த டைமில் அவங்க இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு சிலருக்கு +or-2 days இருக்கலாம். இப்போது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்னால் 14th ஒரு 12, 14, 16 இந்த மாதிரி, அதாவது 14th அப்படின்னா ஒரு 2 daysக்கு முன்னாடியோ 2 days பின்னாடியோ. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து அவங்க கண்டிப்பாக இன்டர்கோர்ஸ் பண்ணியுமே 1 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஓகே. இப்போது இந்த குழந்தையின்மை பிரச்சனையில் இருக்கக்கூடிய தம்பதிகள் அதுக்காக வந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போது மருத்துவரை போய் பார்த்தாலும் கூட அவங்க சைட்லேருந்து அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது? ஓகே. இப்போது ஒருத்தங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி செய்யணும். நிறைய பேர் வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் போட்டு பீரியட்ஸ் வர வச்சு திருப்தி ஆகிடுறாங்க. ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில்ஸில் என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பை உள்சு வரும், எண்டோமெட்ரியம் மட்டும் வளர்ந்து பீரியட் வரும். சினைப்பையிலேருந்து முட்டையே வளராது. அப்போ எப்படி குழந்தை நிற்கும்? அதுக்கு தனியாக ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன். அந்த ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் போட்டால் முட்டை சீக்கிரம் காலியாகி சீக்கிரமாக மெனோபாஸ் வந்துடும். அப்புறம் எக் டோனார். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிற ப்ராசஸ் காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் போகுது. அதுக்கு ஒழுங்காக இருக்கிற நீர்க்கட்டிகளை வந்து கரைக்கிறதுக்கான எளிதான மருந்துகள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் கரைஞ்சிரும். அடுத்தடுத்து குவாலிட்டி எக் டெவலப் ஆகும். அந்த குவாலிட்டி எக் டெவலப் ஆகும்போது தான் AMH, ஈஸ்ட்ரோஜன் போன்ற ஹார்மோன்ஸ் வந்து அந்த எண்டோமெட்ரியல் பெட் லேயரை வளர்க்கும். ஒரு குழந்தை தங்கினா குழந்தை நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்டோமெட்ரியல் பெட் வந்து நல்லா வளர்ந்தால் தான் குழந்தை இம்ப்ளான்ட் ஆகி சீக்கிரம் மிஸ்கேரேஜ் ஆகாமல் முழு ஒரு குழந்தையாக உருவாகும். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெட் லேயர் நம்ம சொல்கிறது ஒரு மண் மாதிரி, ஒரு பாட் ஆஃப் சாண்ட் நம்ம போட்டு அதுக்கப்புறம் விதை போட்டால் தான் வேர் ஊனிட்டு செடி வளரும். கொஞ்சோண்டு மண்ணை தூவிட்டு விதை போட்டால் செடி வளராது. அந்த மாதிரி அந்த எண்டோமெட்ரியல் லேயர் வந்து 9 to 11 மெயின்டைன் ஆகணும். இது மெயின்டைன் ஆகுதா இல்லையா நம்ம ஸ்கேனுக்கு முன்னாடி எப்படி தெரியும்னா பீரியட்ஸ் வந்து கம்மியாக போச்சுன்னா சரியாக வளரலான்னு அர்த்தம். அப்போது எண்டோமெட்ரியல் லேயர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தின்னாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. எங்க பேர் டில்லி பாய் மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுறீங்க? நாங்க வந்து மெட்ராஸ், சென்னை மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. அதான் ஆளுக்காக தான் மேடம், எனக்கோசம் தான் மேடம். தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கம்மா உங்களோட கேள்வி. மேடம் மேடம் என் பேர் டில்லி பாய் மேடம். வயசு 43 மேடம். ஓகே. அதான் மேடம் ஏதாவது சாப்பிட்டாவே வயிறு உப்பசமா கேஸ்ட்ரிக் மாதிரி தோணுது மேடம் அப்பப்போ. ஓகே, என்ன டைமுக்கு சாப்பிட்டீங்க? நேரம் தவறி சாப்பிட்டீங்களா?
இல்ல மேடம், இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனதுலேருந்து அவங்க சொல்றாங்க அதுக்கு டைம் பிரகாரம் சாப்பிடணும். அப்பெல்லாம் டைம் பிரகாரமா நான் சாப்பிட்றோம். ஓகே, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க? இட்லி தான் மேடம். அது ஒரு 3 மாசமா இருக்கு மேடம். அது மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க? ஒரு 9 மணிக்கு சாப்பிடுவோம் மேடம், இட்லி அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு 8-8:30க்குள்ளே சாப்பிடுங்க. இட்லி சாப்பிடும்போது மாவு ரொம்ப புளிச்சு போகாத மாதிரி கொஞ்சம் சாப்பிடுங்க. அதிகப்படியான புளிப்பு வந்து காற்றை வந்து ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இப்போ சாம்பாரில் நிறைய புளி ஊற்றுறதுமே வந்து கேஸ்ட்ரிக் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ தக்காளி அந்த மாதிரி இதோட இப்போதைக்கு லிமிட் பண்ணிக்கோங்க. சித்த மருத்துவத்தில் மாதுளை மணப்பாகுன்னு கிடைக்கும், அதை வந்து நீங்கள் 3 வேளையுமே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிச்சிட்டு அந்த டிகாக்ஷனை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுங்க, நல்லா டைஜஷன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் 8:30க்குள்ளே சாப்பிடுங்க. 9 o'clockலேருந்து ஸ்ப்ளீன் வந்து ஆர்பிசி செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற டைம். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் சாப்பிடும்போது தான் உங்களுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி லேடிஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தைராய்டு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக அது இருந்தால் எல்லாருக்குமே இந்த குழந்தைன்மைங்கிறது ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. இப்போது தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன்னே சொல்லலாம். ஸோ தைராய்டு ஆர்கன்லேருந்து நமக்கு சுரக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா T3 T4. ஸோ TSH அப்படிங்கிறது பிரெயின்லேருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோன். இப்போ நிறைய பேருக்கு வந்து T3 T4 வந்து கம்மியாக இருக்குன்னா ஹைப்போதைராய்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒபிசிட்டி, இதை கம்மியாக சாப்பிட்டாலும் வெயிட் போட்டே போகிறது, இந்த ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கூலிங் ஆகிறது, ப்ராப்பரான டைமுக்கு வந்து தூக்கம் வராமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா T3 T4 ஹையாக இருக்கிறவங்களுக்கு பாடி ஹீட் ரொம்ப ஹையாக இருக்கும். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிசம் வந்து அதிகமாக இருந்து அதிகமாக பசிச்சுக்கிட்டே இருக்கும், ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்க வந்து ரொம்ப லேசியாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த TSH இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம், ஒரு ஆட்டோமின் டிஸார்டர் கண்டிஷனில் T3 T4 நமக்கு ப்ராப்பராக சுரந்தாலுமே அது வந்து நமக்கு பாடிக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் TSH வந்து பிரெயின்லேருந்து ட்ரிகர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம நல்லா வேலை தான் செஞ்சுட்ருப்போம், ஆனால் வந்து நீ சரியாக வேலை செய்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டுற மாதிரி நமக்கு T3 T4 நம்ம தைராய்டு சுரந்துட்டே இருந்தாலும் TSH வந்து தேவையில்லாமல் பிரெயின் வந்து சுரந்து உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஹேர் ஃபால் இருக்கும். அதே போல் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ், நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து நமக்கு மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் வந்து நமக்கு தைராய்டுக்கு போகுது. தைராய்டு ப்ராப்பராக சிக்னல் கொடுத்தா தான் அதர் ஆர்கன்ஸ் வந்து இயங்கும். ஸோ தைராய்டு எங்கேயே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரெக்னென்சி டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கூட ஸ்பெர்ம் உள்ளே போகும்போது கூட ஒரு ஆட்டோமின் டிஸார்டராக ஆன்டிஸ்பெர்ம் ஆன்டிபாடின்னு ஒன்று கிரியேட் ஆகும் பாடியில். அப்போது TSH இருக்கிறவங்களுக்கு இந்த ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஆட்டோமின் டிஸார்டர் இருக்கும்போது ஒரு ஸ்பெர்ம் உள்ளே போனால் கூட அதை ஒரு கிருமின்னு நினச்சோ ஒரு ஜெர்மன் நினச்சோ அதை வந்து வெளியே தள்ளி விட்டுரும். ஸோ அதை அழிச்சிரும். அப்போது வந்து கரு சிதைஞ்சிரும். ஸோ அதனால் தைராய்டு அப்படிங்கிறது நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகும்போது ப்ரெக்னென்சியும் ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் வந்து மீனாங்க மேம். நாங்கள் கோசரி திண்டிவாங்க. ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்கு மேம். என் பொண்ணுக்கு வந்து தலைக்கு ஊற்றி சரியா வர மாட்டேங்குது, பீரியட்ஸ் ரெகுலராக வர மாட்டேங்குது. ஆமாம் மேம், அது கேட்கலாம் மேம் கிட்ட. உங்கள் பொண்ணோட வயசு என்னம்மா? 20 ஆகுதுங்க மேம். 20 வயசு. எவ்வளோ வருஷமாக இருக்குது இர்ரெகுலர் பீரியட்ஸ்? இப்போதான் மேம் ஒரு 8 மாசமா தான் இந்த மாதிரி வருதுங்க மேம். ஓகே, செக் பண்ணீங்களா அதை நீர் கட்டியிருக்கான்னு? ஸ்கேன் 2 ஸ்கேன் எடுத்துங்க மேம். நீர் கட்டி இருக்குன்றாங்க, வெயிட் முடிஞ்சிருச்சுன்றாங்க மேம். என்ன முடிஞ்சிருச்சு? வெயிட் 100 வெயிட் இருக்கு மேம், 100 கிலோ. ஓகே, அதான் PCOS அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா, அதாவது ஒரு மாதம் வளரக்கூடிய முட்டை அந்தந்த மென்ஸ்ட்ரேஷனில் சுத்தமாக உள்ளே தேங்கும் போது ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும். அப்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால சாப்பிடக்கூடிய உணவு ப்ராப்பராக மெட்டபலைஸ் ஆகி எனர்ஜியை கன்வெர்ட் ஆகாமல் நிறைய ஃபேட் அக்குமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான தீர்வுகள் இருக்குமா? சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலைவேம்பாதி தைலம், குமரி எண்ணெய், அதுக்கப்புறம் ஜென்ரலாக வீட்டோட குறிப்புன்னு பார்த்திங்கன்னா கருப்பட்டி, பூண்டு, பெருங்காயம், இது 3 சமப்பங்கு எடுத்து நல்லா இடித்து ஒரு நெல்லிக்காயில் உருட்டி டெய்லியும் காலைல எம்டி ஸ்டொமக்கில், இல்லை பூண்டு வந்து வயிறு எரிச்சல் கொடுக்குது அப்படின்னா ஒரு 11 மணி வாக்கில் இல்லை சாயந்தரம் 4 மணிக்கு நீங்கள் ஒரு நெல்லிக்காயில் கொடுத்துட்டே வாங்க. அது கர்ப்பப்பையில் தேவையில்லாத அழுக்குகள், கெட்ட காற்றெல்லாம் ரிலீஸ் ஆகும்போது நீர்க்கட்டிகளும் கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது அசோசியேட்டடாக உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து இந்துப்பு யூஸ் பண்ணுறது, ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே இது எளிதாக சரியாகும்.
ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிரந்தரமான தீர்வுகள் உண்டு. நிறைய பேருக்கு 3லேருந்து 6 மாதங்களே கூட இது கிளியராக இருக்குது. ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் வருத்தப்பட வேணாம். ப்ளஸ் 20 வயசு தானே ஆகுது, கல்யாணம் ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கனாலுமே இப்போயே வந்து 100 kgsக்கு வந்துட்டாங்க. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அழகு சம்மந்தமாக மறுபடியும் ஃபேஷியல் ஹேர் க்ரோத் வர்றது, முடி கொட்டுறது, மூட் ஃப்ளக்சுவேஷனில் இரிட்டேஷன் ஆகி தேவையில்லாமல் டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்களே அழுகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து டெவலப் ஆகுறதுனால ஆரம்ப நிலையிலே பார்த்துக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நான் என் சேதுபதி, இங்கே வேலூர்லேருந்து போகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? ஒய்ஃப் நந்தினி. சரி, டிவி வால்யூம் குறைச்சிடுறீங்களா? வால்யூம் கொஞ்சம் குறைச்சி. ஓகே, மனைவிக்கு வயது என்ன சார்? அவங்களுக்கு 26. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம், கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. மேம் இப்போதான் அவங்க 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓகே. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேனுக்கு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாங்க. பண்ணிட்டு உடனே 2 ஊசி வந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊசி போட்டாங்க. ஹைட்ராக்சி ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்புறம் டெக்ஸாமெத்தோன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊசி போட்டிருக்காங்க. ஓகே. கேட்டா ஹார்மோன் ஊசி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மெடிக்கல் கண்டிஷனும் இது வரைக்கும் இல்ல. ஓகே. ஆனா எதுக்காக அந்த ஊசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே. என்ன எண்டோமெட்ரியம் எதுவும் வீக்காக இருந்துச்சா அல்லது திக்னஸ் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? ப்ரீவியஸ் அந்த மாதிரி அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா பேபி நார்மலா இருக்கு, அதனால ஹெல்தியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஆனா ஊசி மட்டும் 2 போட்டு வீக்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, கரெக்டு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் நான் பார்க்கல. ஸோ நீங்கள் மேபி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9600000038. ஸோ அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன காரணத்தினால அதை போட்டிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இது போடுறது வந்து நார்மலா மேம் இல்ல ஏதாவது ஸ்ட்ரெயின்? இல்லை, கண்டிஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு, வீக்னஸ் ஆஃப் எண்டோமெட்ரியம் இருக்குது அப்படின்னா போடுவாங்க. ஒரு சிலர் வந்து கரு கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷன்ஸாகவும் அது போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுவும் கவலைப்பட வேணாம். சரி மேம், சரி. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணா போதும். கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்க கிண்டியில இருந்து பேசுறோம் மேடம். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்கு கேட்கணும். பையன் +2 படிக்கிறான். தொடர்ந்து பேசுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. +2 படிக்கிறான். என்ன கம்ப்ளைண்ட்? அவனுக்கு பவித்ரம் சொல்றாங்க. பௌத்திரம். ஓகே. அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தோம். ஓகே. ஏதாவது ப்ளீடிங் மாதிரி இருக்கா? பஸ் எதுவும் வருதா மோஷன் போகும்போது? அதுல லைட்டா பிளட் வருது. ஓகே. அவ்வளவுதான். அது மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் இப்ப எது பிரெட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கொடுக்காதீங்க. மைதா, பரோட்டா, கேக் இந்த மாதிரி. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ரைஸ் வெரைட்டிஸ், மில்லட்ஸ் வெரைட்டிஸ் எடுக்கலாம். கீரை, காய்கறி, பழங்கள் நிறைய கொடுங்க. கொஞ்சம் லாக்ஸேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இசப்புக்கோள் விதை, நிசாப்கோல்னு கிடைக்கும். சியா சீட்ஸ், இது 2 ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொடுங்க. ஸோ இது வந்து மலமிளக்கி செய்கையாக இருக்குது. ப்ளஸ் ரோஸ் குல்கந்து சித்த மரத்துக்கு ஒரு ரோஸ் ஜாம் மாதிரி இருக்கும். நார்மலாகவே நிறைய பேர் வெத்தலையில் வச்சு கூட சாப்பிடுவாங்க. ஸோ அந்த ரோஸ் குல்கந்து வந்து ரெகுலராக காலைல ஒரு வேளை நைட் ஒரு வேளை நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நன்னாரி சிரப், நன்னாரி மணப்பாகுன்னு கிடைக்கும். அது சர்பத் மாதிரி கூட நீங்கள் லெமன் ஜூஸில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. வாரம் ஒருக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி பாடி ஹீட்டை கம்மி பண்ணும். மூலம் பௌத்திரம் அப்படிங்கிறது பொதுவாக பித்தத்தினால வர்றது. ஏதாவது ரீசெண்டாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் இருந்திருக்கு, அதனால் வந்து தொடர்ந்து பேதி ஆகிட்டே இருந்ததுன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு இரிட்டேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பௌத்திரம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ், கீரலோ புண்ணோ ஏற்பட்டுருச்சு, ப்ளீடிங் வந்துட்டுருக்கு அப்படின்னா ஒரு சித்த டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாகப்பருப்பம், நத்தப்பருப்பம் இது 2யுமே வந்து வாங்கி சமப்பங்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பசு வெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் நீங்கள் வந்து பைல்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். பௌத்திரத்துக்கு உள்ளேயுமே நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2-3 நாள்லேயே நல்லாவே வந்து ரிலீஃப் கிடைக்கும். இது இல்லாமல் சித்தமத்தில் கருணக்கிழங்கு லேகியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வேளைக்குமே நீங்கள் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருட்டி 3 வேளை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நல்லாவே வந்து சேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ அதே மாரி உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் நம்மளோட கிளினிக் கன்சல்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஜென்ரலாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பெண்களுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா மந்த்லி அந்த பீரியட் சைக்கிள் வருது குழந்தைங்களுக்கு இருக்கிறத பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு 6 months ஒன்ஸ் தான் வருது, 1 year ஒன்ஸ் தான் வருது அப்படிங்கிறது ஸ்கூல் படிக்கும் போதே, அதாவது பியூபர்ட்டி அட்டன் பண்ணும்போதே 2-3 வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பீரியட்ஸே வருது அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸையும் பார்க்க முடியுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குது டாக்டர்? இப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸாக வந்து கிட்டத்தட்ட மலட்டுத்தன்மை வரைக்குமே விடுதுன்னு சொல்லலாம். இப்போ பொதுவாக வந்து ஒரு குழந்தை நிற்கல அப்படின்னா ஒரு பெண்ணை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்குது. ஸோ அப்படி எந்த பெண்ணுமே வந்து மலடு இல்லை அப்படிங்கிறது தான் சித்தர் பாடல்கள் நிறைய பேர் நிறைய சித்தர் பாடல்கள் இருக்குது.
அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை நம்ம நிலம் மாதிரின்னு சொன்னோம், இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் வந்து விதை மாதிரின்னு சொன்னோம். ஸோ அப்போது நிலம்னு எடுத்துட்டிங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற பாலை நிலத்தில் கூட ஏதோ ஒரு செடி கொடிகள் இருக்க தான் செய்யுது. அப்போது எந்த விதமான ஒரு தடையும் இன்றி எல்லா பெண்களுக்குமே கரு உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ எப்படி இந்த மலட்டுத்தன்மை உருவாகுது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது இதில் வருது. அது சித்தர் பாடலில் இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு, அசைந்திருக்கும் பேயாலும் பித்தத்தாலும் அடிவயிறு நொந்து வரும் வாயுவாலும் பிசைந்த கர்ப்பப்பை புழுக்களாலும் கிரகத்தாலும் மேவி வைசூரியாலும் இந்த மாதிரி மலட்டுத்தன்மை ஏற்படுதுன்னு சொல்லி பாட்டில் இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேயாலும் பித்தத்தாலும் அடிவயிறு நொந்து வரும் வாயுவாலும். ஸோ பேய் பித்தம் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற அந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரு, சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், இதனால வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது. அப்போது ஒரு பெண்ணினுடைய மனநிலை வந்து ப்ராப்பராக இருக்கணும். அப்போது ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மெடிடேஷன் அப்புறம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வரும்போது ஒரு குழந்தை வளரவே அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ண, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், பட் அதை கண்ட்ரோல் பண்ணி அது நிலையில் வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்காது. ஸோ பொதுவாக இப்போது ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்போ தைராய்டாக இருக்கலாம், இல்லை பிசிஓஎஸ்னால ஹார்மோன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகி ஒரு மேலோட டெஸ்டோஸ்டரான் வந்து ஒரு ஃபீமேலுக்கு அதிகமாகுது. அப்போது அவங்க ஒரு பெண்மையை இழந்து ஒரு அரகெண்ட்டாக இருக்கிறது, வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மாதிரி இருக்கிறது, பாடி பில்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கே வந்து ஒரு மென்ஸ் மாதிரி ஆகுறது, மீச தாடி வளருது. ஸோ இதெல்லாமே வந்து பிசிஓஎஸ் தான் ஒரு காரணமாக இருக்குது. அப்போது இந்த ஒரு பிசிஓஎஸ் சரி பண்ணி பீரியட்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு சுழற்சியாக ரெகுலராக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான மன ரீதியான பிரச்சனையோ அழகு ரீதியான பிரச்சனையோ உடல் ரீதியான பிரச்சனையோ இருக்காது. ஓகே, நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் நான் புஷ்பா பேசுறேங்க மேம், ஊட்டிங்க மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்களுக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயதை சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 43 வயசுங்க மேம். ஓகே, என்ன ப்ராப்ளம்? குழந்தை இல்லைங்க, கல்யாணம் குழந்தை இல்லைங்க. எவ்வளோ வருஷமாச்சு கல்யாணம் ஆகி? என் கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு மேம். ஓகே, ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லி ஸ்கேன்ல சொல்லியிருக்காங்க மேம். இப்போதான் ஃபைப்ராய்டு வந்துச்சா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைப்ராய்டு இருக்கா? இல்ல, அப்போ வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க மேம். அதுக்கு வேண்டி டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆயிட்டு கடைசியில் சொன்னாங்க அது ஃபைப்ராய்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மேம். ஃபைப்ராய்டு வந்துட்டு அளவு வந்துட்டு 12.7 into 11.2 அப்படின்னு சொல்லி. கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்கா உள்ள இருக்கா? சப்மியூகோசல், சப்சீரோசல், இன்ட்ராமியூரல், அது லொகேஷன் வச்சு போட்டிருப்பாங்களே, அது உங்களுக்கு தெரியுமா? உள்ள இருந்ததுன்னா பீரியட்ஸ்லேயே வந்து வெளியே வந்துடும். நிறைய பேர் தான் தப்பு பண்ணுறாங்க. பிசிஓஎஸ் ரொம்ப நாள் விட்டுட்டாவே அது வந்து ஃபைப்ராய்டு டெவலப் ஆகும். ஏன்னா நீர்க்கட்டி ஒரு மாதம் வளர முட்டை வெளியே வர உள்ளே தேங்கும் போது ஈஸ்ட்ரோஜன் அதிகமாகிட்டே இருக்கும். பத்தாத்துக்கு பீரியட்ஸ் வர வைக்கிறதுக்கு கொடுக்குற மாத்திரை மறுபடியும் ஈஸ்ட்ரோஜெனிக் ஸ்டெராய்ட்ஸ் இருக்கும்போது மறுபடியும் எண்டோமெட்ரியம் ஓவர் திக்கன் ஆகுது, ஃபைப்ராய்டு வருது, இதெல்லாம் கிரியேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு அதை தொடர்ந்து கூட வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸை கிளியர் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய நீர்க்கட்டிகளும் கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு மறுபடியும் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 43 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது ஏஎம்எஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து எக்கோட குவாலிட்டி செக் பண்ணிங்களா? ஓவரியோட சைஸ்லாம் செக் பண்ணிங்களா? ஓகே, ஏன்னா ஒரு பெண்ணினுடைய மொத்த முட்டையுமே ஓவரியில் ஸ்டாக் மாதிரி இருக்கும், ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ அது காலியாக ஓவரி ஷ்ரிங்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு 2.8 சென்டிமீட்டரில் ஓவரி இருக்குன்னா உள்ள முட்டைகள் வந்து ஸ்டாக் இருக்குன்னு அர்த்தம். ப்ளஸ் உங்களுக்கு எக்கோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு செகண்ட் ஆஃப் த பீரியட்ஸில் ஏஎம்எஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பீரியட்ஸே ரெகுலராக இல்லைனா ரேண்டமாக கூட நீங்கள் அந்த ஏஎம்எஸ் பிளட் டெஸ்ட் எடுத்து 2லேருந்து 5 இருக்கான்னு பாருங்கள். 0.1 0.2 இருந்ததுன்னா உங்களுக்கு எக்கோட ஸ்டாக் குறைஞ்சிட்டே இருக்குது, அதில் இருக்கிற முட்டை சரியாக வளர்ச்சி அடையலன்னு அர்த்தம். ஸோ ஆன்டிமுலியன் ஹார்மோனுங்கிறது முட்டை வளர சுரக்கக்கூடிய ஹார்மோன். இருக்கக்கூடிய முட்டை சரியாக வளராமல் இருந்தாலும் ஏஎம்எச் கம்மியாக தான் காமிக்கும். அப்போ விட்டமின் டியும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுவும் சிங்கிள் டிஜிட் இருக்கும். ஸோ நீங்கள் எடுக்க வேண்டிய ரிப்போர்ட் ஏஎம்எச் பிளட் டெஸ்ட் செகண்ட் ஆஃப் த பீரியட்ஸில் விட்டமின் டி செக் பண்ணி வச்சுக்கோங்க பிளட் டெஸ்ட்டில். அப்புறம் கர்ப்படைய உள்சுவர் எண்டோமெட்ரியம் வந்து எந்தளவுக்கு திக்காகி உங்களுக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு பார்க்குறதுக்கு 14th 20th டேக்குள்ளே உங்களோட யூஎஸ்ஜி ஸ்கேனில் எண்டோமெட்ரியம் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இருக்கக்கூடிய ஃபைப்ராய்டு நீர்க்கட்டியெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு முயற்சி செய்யலாம். இது வந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 to 6 months பிசிஓஎஸ் நிறைய பேர் கிளியராக இருக்குது. ஃபைப்ராய்ட்ஸும் வந்து ஒரு சிலருக்கு 6 months மேலே கூட இருக்குது. ஸோ உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நான் சொன்ன ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு முடிஞ்சால் நம்மளோட சென்டர்ஸில் நீங்கள் வந்து நேரில் கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் தான் இருக்கீங்க, லைனில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். டிவி பார்க்க வேணாம், ஃபோனில் பேசுங்க. லைனில் இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களையே நம்ம வந்து குறை சொல்கிறோம் அப்படின்னு, இப்போ ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 0 கவுண்ட் அப்படிங்கிறத வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா?
கண்டிப்பாக. இப்போது 0 கவுண்ட் ஏசோஸ்பெர்மியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து வெறும் அந்த ரிப்போர்ட் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து ஏசோஸ்பெர்மியா இருக்குது, வேறு ஒரு ஆண்கிட்ட போய் ஸ்பெர்ம் வந்து டோனார் ஸ்பெர்மை வாங்க சொல்லிட்டாங்க, எனக்கு அதை நினச்சாலே வேதனையாக இருக்குது, பட் இவர் கூட ஒத்துக்கிட்டாரு, என்னால் அதை ஏற்றுக்க முடியலன்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறது. ஸோ இது மாதிரி நம்ம கலாச்சாரத்தில் வந்து அது இன்னுமே அது வரலன்னு சொல்லலாம். ஸோ அப்போது கவுண்டே சுத்தமாக இல்லைங்கிற பட்சத்தில் அடுத்து அவங்க எதனால் இல்லை இந்த கவுண்ட் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. அதுக்கு தான் வந்து ஸ்க்ராட்டம் ஸ்கேன் பண்ணி விதைப்பையோட அளவு பார்க்கணும். ஏதாவது வெரிகோசீல் கண்டிஷன் இருக்கா? வெரிகோசீல்னா ஒரு பேக் ஃபுல் ஆஃப் வேர்ம்ஸ் மாதிரி அவங்களுக்கு இப்போ எப்படி வெரிகோஸ் வெயினில் காலில் பச்சை பச்சை நரம்பு சுருண்டு இருக்கும், பைல்ஸில் வந்து ஆனல் வெயின் வீங்கி தெரியும். ஸோ அந்த மாதிரி விதைப்பைக்கு சப்ளை ஆகிட்டக்கூடிய வெயின் வந்து நீர் கோத்த மாதிரியோ கருப்பாகவோ பேக் ஃபுல் ஆஃப் வேர்ம்ஸ் மாதிரி தெரிஞ்சு அந்த வெரிகோசீல். ஹைட்ரோசீல் அப்படிங்கிறது அப்டாமன் ஃப்ளூயிட்ஸ் போய் உங்களுக்கு அங்கே கலெக்ட் ஆகுறது. ஸோ ஹெமட்டோசீல் அப்படிங்கிறது அங்கே அடிபட்டு அதில் வந்து ரத்தம் வந்து போய் கோத்துக்கிறது. ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் அந்த விதைப்பை வந்து வீக்கமடையுது. அப்போ ரத்த ஓட்டம் விதைக்கு கம்மியாகி அது ஷ்ரிங்க் ஆகி அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் மெயின்டைன் ஆகாமல் 1.5 சென்டிமீட்டர் இது மாதிரி சுருக்கமடையுது. அப்போது சுருக்கமடையும் போது இதுதான் ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி. இதை நல்லா வளர வச்சாதான் அதுலேருந்து மேல் ஹார்மோன்ஸ் வந்து செமன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், எரெக்ஷனும் வரும். ஸோ அப்போது இதை செக் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாக ஆரம்ப நிலையில் விதை வளர்ந்து டெஸ்ட்ராஸ்ட்ரான் ஹை ஆகி அதுக்கப்புறம் கவுண்டிங் வர ஆரம்பிக்கும். நம்மளோட நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 மாதத்துலேயே 0லேருந்து கவுண்ட் வந்திருக்கு, 6 மாதத்தில் வந்திருக்கு, ஒரு சிலருக்கு 1 வருஷம் கூட ஆயிருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அது என்ன ரூட் காஸ், அவங்களுக்கு அந்த விதையோட கண்டிஷன் எப்படி இருக்குது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது, ப்ளஸ் அவங்க என்ன நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைலு டயட்டு இதெல்லாமே வந்து மானிட்டர் பண்ண ஈஸியாகவே வந்து உங்களுக்கு இந்த ஏசோஸ்பெர்மியா ரிவர்ஸ் ஆகி கவுண்டிங் வர ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து அவங்க எந்த ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போது மேரேஜ் அப்படின்னா இப்போ எல்லாருமே லைஃப் செட்டில் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் ஆகிடுது. பட் இவ்வளோ டைம் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அந்த ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னா பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி பார்த்துக்கணும்? ஓகே. இப்போது ஆண்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே சத்துள்ள ஆகாரங்கள் கொடுத்து வளர்க்கணும். ப்ளஸ் பாடி ஹீட்டை குறைக்க அந்த சனிக்கிழமை உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க பழகணும். ஓகே. ஸோ ஏன்னா உடல் உஷ்ணம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த மென்ஸ்க்கான இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்துது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க பாடி குளிர்ச்சியாக வச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு இளநீர் மோர் நொங்கு இந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்தாங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பாக்ஸோ அம்மை நோயோ வந்து விதைப்பை அஃபெக்ட் ஆகி 0 கவுண்ட்டில் நிறைய பேருக்கு போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது வெப்ப நோய்கள்னால உங்களுக்கு வந்து விதைப்பை அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் நிறைய அடல்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோனா ஸ்டீம் எடுக்கும்போது விதைப்பையை வந்து ஒரு வெட் டவல் ஐஸ் டவல் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட்டை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து விதைப்பை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளே போகிறாங்கன்னா அதுக்கான அட்டையர் இப்போ ப்ராப்பரான கார்டு போட்டு விளாட்லாம், கிரிக்கெட் பால் அடிபட்டுச்சு இல்லை அந்த மாதிரியான இஷ்யூஸ்னால நிறைய பேருக்கு இப்போ ஒரு 10 ஏசோஸ்பெர்மியா பேஷண்ட் இருக்காங்கன்னா 2-3 பேருக்கு அடிபட்டுருக்கு. ஸோ கிரிக்கெட் எல்லாரும் விளையாடுறது நல்லது தான், பட் அது வந்து ப்ரொடெக்டடாக என்ன அட்டையர் போட்டு ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 8 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை யாரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது. டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் இப்போ வந்து நட்ஸு, சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, அதுக்கப்புறம் டெய்லி கீரை சாப்பிட்றது, மாப்பிள்ளை சம்பா அரிசி பேரே மாப்பிள்ளை சம்பா. ஸோ ஒரு மாப்பிள்ளை தயாராகிறாங்களா ரெட் ரைஸ் சாப்பிட்றது அப்படி. ஸோ இது இல்லாமல் கல்யாண முருங்கை கல்யாணத்துக்கு தயாராகுது, கல்யாண பூசணி, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேர்லேயே இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குன்னு. ஸோ அது ப்ளஸ் செவ்வாழைப்பழம் நைட்டில் சாப்பிட்றது, இல்லை நேந்திரம்பழம் சாப்பிட்றது, மில்க் வித் ஹனி எடுத்துக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து வெளியே தங்கி மேன்சனில் தங்கி இல்லை ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணுறாங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நட்ஸு சீட்ஸ் எல்லாம் வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, அப்படியே சாப்பிட்லாம், பனானாவாக எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எங்கே இருந்தாலும் அதுக்கு தகுந்த சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணுங்கிறது முக்கியம். ப்ளஸ் எதுக்குள்ளேயும் அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இப்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, தூக்கம் வரதுக்காக நான் லிக்கர் எடுக்கிறேன், இல்லை ஒரு ஸ்டைலுக்காக நான் வந்து சிகரெட் அடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்ஷனுக்குள்ளே போகாமல் எக்ஸசைவான மாஸ்டர்பேஷன் பான் சைட்ஸ்குள்ளே போகாமல் இருந்தாங்கனாவே அவங்க வந்து கரெக்டான அந்த மேரேஜ் டைமில் அவங்களுக்கு தேவையான அந்த பொட்டன்ட்டும் கிடச்சி கவுண்டிங்கும் கிடச்சி குழந்தை நிற்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் திவ்யா மேம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? திருச்சி மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். என்ன வயதுமா உங்களுக்கு? 30 மேம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம், கேளுங்க. வணக்கம் திவ்யா, சொல்லுங்கம்மா. மேம் இப்போ வந்து எனக்கு முடக்குவாதம் இருக்கு மேம், அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, RA எவ்வளோ இருக்கு? RA வந்து 37 இருக்கு மேம். ஓகே, ஆரம்பத்துலேயே 37 இருக்கா, இப்போ குறைஞ்சிருக்கா? இப்போ குறைஞ்சிருக்கு மேம். ஃபர்ஸ்ட் 100 இருந்ததா? ஆமாம், 55 இருந்துச்சு மேம். ஓகே, வலி அது RA குறைய வலி குறையுதா? குறையுது மேம். ஓகே, இப்போ வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்றேன் மேம். இப்போ டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே,
அதுக்கு இதுக்கும் ப்ராப்ளம் இருக்குங்களா மேம்? நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா இந்த டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் நான் முடக்குவாதத்தில் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ஸ்டெம் செல்ஸே வந்து அதை ஹீல் பண்ணிடுது. அந்த டைமில் சுத்தமாக வலி இருக்காது. அந்த மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்கள் தாராளமாக குழந்தைக்காக முயற்சி செய்யுங்க. எதுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்லை. முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வாத நோய் ப்ளஸ் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறனால இதுக்கு உங்களுக்கு சீந்திலும் அமுக்குறாவும் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா அது ரெண்டுமே வந்து ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸை சரி பண்ணுறதுக்கு இம்யூனோ மாடுலேட்டர் ஹெர்ப்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ சீந்தில் சூரணம், அமுக்குரா சூரணம் ஒரு சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. தாராளமாக நீங்கள் ப்ரெக்னென்சிக்குள்ளேயும் போகலாம். எந்த விதமான வலி மாத்திரை எடுக்காத அளவுக்கு இயற்கையாக உங்களை பார்த்துக்கும். குழந்தையின்மைன்னு பேசும்போது இப்போது நிறைய பேருக்கு டிசீஸ் அப்படிங்கிறது குவைட் காமன் ஆகிடுச்சு. என்னென்னையோ நோய்கள்லாம் வருது. முன்னாடிலாம் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது காமனாக இருக்கும். இப்போ எது கேட்டாலும் ஒரு ருமெட்டட் ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷன் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வருது. இப்போ கூட ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்போ இந்த குழந்தைங்க அதாவது சின்ன வயசுல இந்த ருமெட்டட் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வருமா டாக்டர்? ஓகே, இந்த ருமெட்டட் ஆர்த்தரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். தைராய்டை தொடர்ந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹை டிஎஸ்ஹெச் ஹஷிமோட்டோ சிண்ட்ரோமில் உங்களுக்கு ஆல்ரெடி இம்யூனிட்டி தப்பாக செயல்படும். ஸோ அதை தொடர்ந்து வரலாம். அதே போல் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது காளாஞ்சகப்படை அப்படிங்கிற சோரியாசிஸ் ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா காளாஞ்சக வாதம் அப்படிங்கிற சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது முடக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சோரியாசிஸ் இட்ஸ் அன் ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். தோல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு செதிலாக கொட்டுற மாதிரி. அப்போது இம்யூனிட்டி தப்பாக செயல்படும் போது நம்மளோட சொந்த ஜாயிண்ட்டை ஒரு கிருமியோ அப்படிங்கிறத நினச்சி அட்டாக் பண்ணுது. ஸோ அப்போ அட்டாக் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆகி ரெட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, ஸ்வெல்லிங் இருக்கிறது, காலில் வந்து கழுத்து திருப்ப முடியாமல் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது, குட்டி ஜாயிண்ட் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வலிக்குது அப்படின்னாவே முடக்குவாதம் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணும். பட் இன்றைக்கெலாம் சைலண்ட் ருமெட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு வருது. ஆர்ஏ எஃபெக்ட்லாம் 10 கீழே தான் இருக்குது. ஆனால் அப்படியே பெக்யூலியர் ஆர்ஏவோட சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இது வர்றதுக்கான காரணம் வந்து அடிப்படையாக ஒரு மோஷன் சரியாக போகாமல் இருந்தால் கூட வாதம் அதிகமாகும். ஏன்னா இப்போ கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளே நோய். அப்போது சரியாக மோஷன் போகாமல் இருக்கிறது, யூரின் தண்ணி நிறைய குடிச்சிட்டு யூரின் போகாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து ஹீட்டையும் காற்றையும் நம்ம உடம்புல அதிகப்படுத்துது. முடக்கு வாதம்னா என்னது, வாழ்க்கையே முடக்கிற அளவுக்கு ஜாயிண்ட்டுக்குள்ளே போய் கேஸுங்கிற வாதம் தங்குது. அப்போது அது எதனால் தங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ஜாஸ்தியாகுது. அப்போ அல்கலைன் ஃபுட்ஸ் நம்ம கொஞ்சம் சாப்பிட்ணும். இந்த பெயின் எனி டைப் ஆஃப் பெயின் இருந்தாலுமே நம்ம கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸை கட் பண்ணணும். இப்போது எஸ்பெஷலி முடக்குவாதத்துக்கு வாத நோய் அப்படிங்கிறனால உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்குலாம் சாப்பிடக்கூடாது. குக்கரில் வச்ச ரைஸ் சாப்பிடாம வடித்து சாப்பிட்ணும். டைமுக்கு சாப்பிட்ணும். கேஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. அதிகமாக கத்தி பேசுறது, கோவப்படுறது இருக்கக்கூடாது. ஆசிட் ஜாஸ்தியாச்சுன்னா கேஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நைட் நல்லா தூங்கணும் 8 hours. தூங்கலினாலும் கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த முட்டி வலி வந்து ஜாஸ்தியாகும், ஜாயிண்ட் பெயின் ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்து ஏதோ ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, தைராய்டு இருக்கா, அது வந்து ப்ராப்பராக சரி பண்ணிக்க நல்லது. தைராய்டு அப்படிங்கும்போது சித்த மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மருந்துகள், அதில் இந்துப்பு ஜென்ரலாக சொல்லப்படுது. அதே போல் காஞ்சனார குகுலு ஆகட்டும், இல்லை கொத்தமல்லி கஷாயம், ஆலோவீரா, இதெல்லாமே வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்குது. அப்போது எளிதாகவே இதை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறதுனால நிரந்தரமாகவும் தீர்வாகும். நம்ம காலையில் எழுந்தோடனே எல்ராக்ஸனோ தைராக்ஸனோ போட்டோன்னா காலையில் எழுந்தோடனே ஒரு நோயாளி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே காலையில் ஃபஸ்ட்டு தாட்டே இருக்கும். அதை வேறு சாப்பிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கணும். இதெல்லாம் பேஷண்ட் சொல்கிறாங்க, காலையில் எழுந்தோடனே நோயாளி மாதிரி ஃபீல் பண்ண டாக்டர், இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோ பேருக்கு சித்த மருத்துவத்தில் நம்ம வந்து தைராய்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் கண்ணன்மா. ஓகே சார், எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? மதுரையிலேருந்து தான் பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். என் வயசு 65 ஆகுது. ஓகே கண்ணன், சொல்லுங்கள். கண்ணுக்கு வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கு, ஒரு பால் மட்டும். ஓகே, நகர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், பார்த்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நகர்ந்துது, அப்புறம் கண்ணை சின்ன வழி வருது. ஓகே, இதுக்கு வந்து சித்தமத்தில் இளநீர் குழம்புன்னு இருக்குது, ஐ ட்ராப்பு. அது நீங்கள் ரெகுலர் சொல்லுங்கள். என்ன மருந்தில் எதுவும் போடலாமா? அதான் என்ன இளநீர் குழம்புன்னு சொல்லி சித்த மருத்துவத்தில் ஐ ட்ராப் இருக்கும். அது நீங்கள் ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு டெய்லி ஒரு ட்ராப் 2 கண்லேயுமே விட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஏதாவது ஒரு எக்ஸஸாக அந்த ஒரு இன்ஃபெக்ஷன் செக்ரீட் ஆகிறது, இல்லை ஏதாவது திரை வளர்ந்துருந்தாலும் சரியாகிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு ஓடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வந்து இதில் கிளியர் ஆகும். இளநீர் குழம்பு மருந்து பேர், சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி டெய்லி வந்து ஒரு ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் நாங்க கோனாயிலிருந்து பேசுறேங்க மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க ஐஸ்வர்யா, என் பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 9 மாசம் ஆகுது மேம். அவங்களுக்கு வந்து தலைக்கு ஊற்றிக்கிட்டு சரியா வர மாட்டேங்குது மேம். இப்பதான் ஒரு 9 மாசமா தான் நின்று. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் இரெகுலர் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி ரெகுலர்? அதெல்லாம் கரெக்டாக வந்துருங்க. ஆமாம், நிறைய பேருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா மேரேஜ் வரைக்கும் பீரியட்ஸ் ரெகுலராக வருது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து
அவங்க போகக்கூடிய புது இடம், புதுசான ஒரு லைஃப் ஸ்டைலு, புதுதான ஒரு உணவு பழக்கம். ஸோ இதனால அல்லது சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னாலையுமே நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆரம்பித்து PCOS வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது இல்லாமல் அங்கே போயிட்டு மழைக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் மோஷன்லாம் ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பாருங்கள். இப்போதைக்கு கருப்பட்டி, பூண்டு, பெருங்காயம் நான் சொன்ன காம்பினேஷன் மட்டும் நெல்லிக்காய் அளவுக்கு டெய்லி எடுத்துக்க சொல்லுங்கள், அடுத்தடுத்து பீரியட்ஸ் ரெகுலர் ஆகுதான்னு. நிறைய பேர் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இந்த விருந்து ட்ரீட் போகிறேன்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்டு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகி அதனாலேயும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னாலையும் இரெகுலர் பீரியட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இது வெயிட் எதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்போ ஒரு ரீசெண்டாக கிளினிக்கில் வரவங்களாம் கூட எனக்கு 8 கிலோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒரு 6 மாதத்தில், நிறைய விருந்து போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா திருப்பியும் அந்த வெயிட் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. விட்டமின் டி கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட அவங்க ரெகுலராக ஆக்டிவாக வெளியெல்லாம் போயிட்டு இருந்திருப்பாங்க. மேபி அங்கே போயிட்டு செரண்டரியாக ஒரே இடத்துல இருக்கும்போது வைட்டமின் டி, வெயில் எக்ஸ்போஸ்டர் இல்லாமல் விட்டமின் டி கம்மியானாலுமே எக்கோட குவாலிட்டி கம்மியாகி இரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொதுவாக ஒரு பிளட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து விட்டமின் டி, B12, உங்களோட ஃபெரிட்டின், ஹீமோக்ளோபின் லெவல்லாம் செக் பண்ணிவிட்டு AMHம் பிளட் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படியும் அடுத்து கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எக்கோட குவாலிட்டியும் பார்த்துடலாம். ஒரு தடவை பீரியட்ஸே வராமல் இருந்தாலுமே ரேண்டமாக நீங்கள் போய் அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டோமென் ஸ்கேன் எடுத்து கர்ப்போட அளவு எப்படி இருக்குது, சினைப்பையில் நீர்க்கட்டி எதுவும் டெவலப் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி 9600000038க்கும் அனுப்பலாம். நேரில் முடிஞ்சால் வந்து கன்சல்ட்டும் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? அம்மா டிவி பார்க்காதீங்க. விருதுநகர் மாவட்டம் மேம். சரிம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா, கம்ப்ளீட்டாக குறைச்சிடுங்க. தள்ளி நின்று பேசுங்கம்மா. யாருக்கா கேட்குறீங்க இந்த கேள்வி? இந்த கேள்வி வந்து எனக்கு தான் மேம் இருக்கு தைராய்டு ப்ராப்ளம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வந்து 39. சரி, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் எவ்வளோ வருஷமாக இருக்குது? மேம் எனக்கு வந்து ஒரு 4-5 வருஷமா இருக்கு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் வெளியே தெரிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் எங்களுக்கு சப்போஸ் குழந்தை எதுவும் தங்கலாம் வைக்கல. அப்புறம் அக்கா பையனை தான் எடுத்து சத்து வளர்க்குறோம். ஓகே. இப்போ தைராய்டு சரியாயிடுச்சா? இப்போ பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக வருதா? அதெல்லாம் கரெக்டாக வருது மேம். ஆனால் உடம்பு வந்து அளவுக்கு மீறி வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கு. ஓகே. இந்த 4-5 வருஷம் தைராய்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் போட்டுச்சா? ஆமாம். மேரேஜே 35 அந்த மாதிரி தான் நடந்துச்சா? 35 இயர்ஸ்ல நடந்துச்சா? ஆமாம். ஓகே. உங்களுக்கு பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலர் பண்ணிக்கலாம், தைராய்டும் ரிவர்ஸ் பண்ணலாம், வெயிட்டும் குறைக்கலாம், குழந்தையும் வந்து தங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட தைராய்டு பிளட் டெஸ்ட் ரீசெண்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு அல்ட்ராசவுண்ட் ஹோல்டமன் ஸ்கேன் ப்ளஸ் AMH பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு முடிஞ்சால் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன் 9600000038 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு 40 வயசில் சான்சஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்கிறேன். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? டாக்டர் ஆன் காலில் இணைந்திருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து இணை நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நிறைய வேறு ஏதோ டிசீஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த குழந்தையின்மை இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது டாக்டர் அவங்கள ட்ரீட் பண்ணுறதுல? ஓகே. இப்போது ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட டயபெட்டிஸ் இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு பிளட் சுகர் அதிகமாக பேபியோட வெயிட் வந்து ரொம்ப பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு மிஸ்கேரேஜஸ் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எப்பவுமே வந்து TSH லெவலு, சுகரு, BP இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். ப்ளஸ் இன்ஃபேக்ட் டென்டல் கேர் கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிறது நல்லது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில் ஏதாவது பல்லு வலி நம்ம போய் இது பண்ணும்போது அது சமயத்தில் வந்து ஃபீட்டஸை போய் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அது இல்லாமல் குவாலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் பார்க்கணும். இப்போது நிறைய பேருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருக்குது அப்படின்னா டெஃபெக்டட் ஸ்பெர்ம் போய் ஃபர்டிலைசேஷன் நடந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து அது CP சைல்டு இந்த மாதிரி ஏதோ குறைபாடோடு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெற்றெடுக்கணும் அப்படின்னா திருமணத்தில் கூட ஒரு குழந்தைக்காக முயற்சி செய்கிறதுக்கு ஒன்றா இருக்கிறதுக்கு முன்னாடி ஆண் பெண் இருப்பாலுமே சிறுநீர் மலம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். இல்லைன்னா பிறக்கிற குழந்தை குருடாகவோ அல்லது செவிடாகவோ பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் பரிமளாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? பூசமல்லிலேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தாங்க. 56 வயசு ஆகுது. பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ. வணக்கம் பரிமளா, சொல்லுங்க உங்களோட கேள்வி என்னமா? வணக்கம் டாக்டர். எனக்கு 56 வயசு ஆகுது மேடம். எனக்கு 15 வருஷமா சுகர் இருக்கு. ஓகே. ஆனா நம்ம 2 பாத்ரூம் 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு தான் போறதா இருந்து வயிறு வேற உப்பசமா இருக்கு, மேல் வயிறு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நிலவாரை பொடின்னு சொல்லி கிடைக்கும் சித்தா மருந்து கடைகளில். அதை வாங்கிட்டு சுடு தண்ணியில் கலந்து டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வாங்க, டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி.
அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு காற்றெல்லாம் ஃப்ரீயாகி வயிறும் நல்லா க்ளீன் ஆகிடும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் அதுலேருந்து சரியாகும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. பொதுவாக வந்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அது வந்து தீரவே இல்லை, ரொம்ப நாள்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன ரீசன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு நோய்க்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? ஓகே, கண்டிப்பாக. இப்போ வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 அப்படின்னு சொல்லி திருக்குறள் இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மிகினும் குறையினும் அப்படிங்கிறது வந்து வாத பித்த கபத்தை சொல்கிறாங்க. ஸோ வாதம் பித்தம் கபம் அப்படின்னு என்னென்னா 5 எலமெண்ட்ஸ் நமக்கு வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு வச்சு தான் இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்கு, நம்ம உடம்பு உருவாயிருக்கு. அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம்னு சொல்கிறோம். ஸோ அப்படி இந்த வாதம் அப்படிங்கிறது வந்து காற்றும் ஆகாய கூறும், பித்தம் அப்படிங்கிறது நெருப்பு, கபம் அப்படிங்கிறது மண்ணும் நீரும். ஸோ இப்போது இது வந்து 1 மாத்திரை அளவு வாதம் இருக்கணும், அரை மாத்திரை அளவுக்கு பித்தம் இருக்கணும், அதில் கால்வாசி தான் கபம் இருக்கணும். இது அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி ஒருத்தங்களுக்கு நோய் வருது. அப்போது அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பேலன்ஸ் நம்ம கொடுக்கும்போது எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி பண்ணலாம். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு பிசிஓஎஸ்ங்கிற ரூட் காஸ் அதை நம்ம ட்ரீட் பண்ணால் விட்டோம்னா ஒரு அஸ்தட்டிக் கிளினிக் போக வேண்டியிருக்கும் பியூட்டிக்காக, இல்லை வந்து வெயிட் ரிடக்ஷன் சென்டருக்கு போக வேண்டியிருக்கும் வெயிட்டுக்காக, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டோ அல்லது வந்து ஒரு எண்டோக்ரானாலஜிஸ்ட்டோ போய் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டியிருக்கும். பட் இத்தனை டாக்டரையும் பார்க்காம இருக்கணும்னா நம்ம பிசிஓசி சரி பண்ணாலே போதும். ஸோ அதுதான் இந்த ரூட் காஸ் வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். இப்போ ஒருத்தங்களுக்கு முட்டியில் வலி இருக்குது, அந்த வலி எதனால் வருதுன்னு தெரியாது, ஆனால் வந்து வலி மாத்திரையை மட்டும் போடுவாங்க. அது வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகி கவுட் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம், முடக்குவாதத்தில் இம்யூன் சிஸ்டம் தப்பாக செயல்பட்டு முட்டியை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானத்தினால இருக்கக்கூடிய வலியாக இருக்கலாம். பட் வலி மாத்திரை போடும்போது எந்த பயனும் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு தலைவலி இருந்துச்சுன்னா தலைவலி எதனால் வருது, நீங்கள் ப்ராப்பராக ஹைட்ரேஷன் இல்லாமல் எலக்ட்ரோலைட் டிஃபிஷியன்சியில் உங்களுக்கு இருக்குதா, இல்லை ஐ ப்ராப்ளம்னால உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வலி இருக்கா, ஐயில் அந்த பவர் சேஞ்ச் ஆனதுனால, இல்லை வந்து சைனசைட்டிஸ்னால உங்களுக்கு வலிக்குதா, இல்லை கெட்ட காற்று உடம்புல இல்லை கர்ப்பப்பையிலுக்கு மைக்ரேன் மாதிரி உங்களுக்கு வருதா, ஸோ இந்த மாதிரி இல்லை பிபி ஷூட்டப்பாக இங்கெல்லாம் துடிச்சிட்டே உங்களுக்கு தலைவலிக்குதா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்காம வெறுமனே வலி மாத்திரை தலைவலிக்குதா ஒரு மாத்திரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது இதனால் ஒரு சைடு மாத்திரை எடுத்தும் சைடு எஃபெக்ட் ஆகுது, இன்னொரு சைடு வலி தான் நமக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்கிற நோய் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அப்போது ரூட் காஸை ட்ரீட் பண்ணும்போது அது வந்து நிரந்தரமாக தீர்வாகுது. ஓகே, ஸோ நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நம்ம சரியாக வெளியேற்றலைனாலும் நோய்கள் வரும். ஸோ எங்களுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள். இப்போது கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ஆணோ பெண்ணோ உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு நாள்பட்ட ஒரு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? ஓகே, மலச்சிக்கலுக்கு வந்து ப்ராப்பர் டைஜஷன் இல்லை அப்படிங்கும்போது வெந்நீர் நிறைய எடுத்துக்கலாம். அதாவது தின்ன மிரண்டுள்ளே சிக்க அடக்காமல் பெண்ணின் பால் ஒன்றை பெருக்காமல் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்த்தம் பேருரைக்கே போமே பிணி. ஸோ உணவில் வந்து நம்ம சாப்பிடும்போது நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ½ hour முன்னாடி, சாப்பிட்றதுக்கு ½ hour பின்னாடியே தண்ணி குடிக்கணும். ஸோ இடையில அவங்க வந்து மோர் பெருக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிப் பண்ணிக்கிறது மோரை வந்து குடிக்கும்போது டைஜஷன் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் கொஞ்சம் நீர் சுருக்கினா கொஞ்சம் வெந்நீராகவும் எடுத்துக்கலாம். ஸோ நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து வெந்நீரும் எடுத்துக்கலாம். அப்போது சாப்பிடும்போது தண்ணி குடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத நீர் சுருக்கின்னு சொல்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த இசப்புக்கோள் விதை சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை, இது இசாப்கோல்னு கிடைக்கிது, ஒரு 1 டேபிள் தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிக்கலாம். ஆனால் இப்போ டயட்டு நிறைய பேர் குவான்டிட்டி ஆஃப் த ஃபுட்டை வந்து கம்மியாக தான் எடுக்கிறாங்க. அப்போது அந்த இன்டெஸ்டைன் வழியாக அது ஃப்ளஷ் அவுட் ஆகி ரெக்டம் ஃபில் ஆனால் தான் நமக்கு மோஷன் போகணுங்கிற அர்ஜே இருக்கும். அப்போது அந்த ஃபைபரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கும் போது மோஷன் வந்து எளிதாகவே போகும். ப்ளஸ் நெய் வந்து கொஞ்சம் உணவில் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு லாக்ஸேட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, லைஃப் லாங் எனக்கு ஒரு மருந்து நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா சைடு எஃபெக்டே இல்லாமல் அப்படின்னா இது கடுக்கா பொடி. ஸோ கடுக்கா வந்து காய்கல்ப மருந்தாகவும் இருக்குது. மோர் தென் தட் கடுக்கா வந்து தாய்க்கும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தாய் வந்து உணவு ஊட்டி உடம்பை வளர்க்குறா, ஆனால் கடுக்கா வந்து உடம்புல இருக்கிற நோயை சரி பண்ணி அதுக்கப்புறம் உடம்பு வளர்க்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த கடுக்கா பொடி வந்து இன் ஜென்ரல் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, தூர்ப்பான ஒரு விஷயம். ஸோ பைல்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே கூட வயிறெல்லாம் இரிட்டேட் பண்ணாமல் அல்சர் கண்டிஷனில் கூட அல்சரையும் சரி பண்ணி மூலத்தையும் சரி பண்ணி மலத்தையும் வந்து கழிக்கும். இப்போ நிலவாரை பொன்னாவாரை லைட்டாக உங்களுக்கு ஸ்டொமக் இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கடுக்கா பொடி நீங்கள் சுடு தண்ணியில் கலந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்திங்கனாவே உங்களுக்கு மோஷன் எல்லாம் ஃப்ரீயாக போகும். ஸோ நல்ல ஒரு டிப் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி குழந்தைமை பற்றி பேசணும். ஸோ பிசிஓடி இப்போ எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையில் சேரக்கூடிய கழிவுகள், அந்த வாதம், இது எல்லாமே வந்து வெளியேறணும் அப்படின்னா அவங்க பெண்கள் என்ன பண்ணலாம்? ஓகே, பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாதத்தை குறைக்கணும் அப்படின்னா கருப்பட்டி பூண்டு பெருங்காயம் ரெகுலராக எடுத்துக்கலாம். ஓகே, அது இல்லாமல் சதக்குப்பை கருஞ்சீரகம் 2 வறுத்துட்டு கஷாயம் மாதிரி வச்சு ரெகுலர் பேசிஸில் எடுக்கலாம். மோரோவர் தட் கர்ப்பப்பை சென்டரில் இருக்குது, முன்னாடி யூரின் பை பின்னாடி மலப்பை. ஸோ யூரின் பையில் ஒரு ரிட்டென்ஷன் ஆகி ஃபில் ஆகி பிளாடர் ஃபுல்லாகி ஏர்ஜ் இருந்தால் உடனே போயிடணும். மோஷன் வந்து அடக்கவும் கூடாது, ஏன்னா ரெக்டம் ஃபில் ஆகி அது ரெண்டோட இதுவும் ஃபில் ஆகும்போது கர்ப்பப்பையோட சூடு வந்து அதிகமாகும். அப்போ மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து வெளியே வர உள்ளே கட்டி பிளட்டில் போய் நம்ம உடம்புல கலந்து சூசிக்கா வாதம்ங்கிற வாதம் தோன்றி ஹார்மோன்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும் சித்தர் பாட்டில் இருக்குது.
ஸோ அதனால் யூரின் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும்போதே கர்ப்பப்பையோடைய 50% ஆஃப் த ஆரோக்கியம் கிளியர். அது இல்லாமல் குழந்தைகள்லேருந்தே வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபுட்ஸை கொடுக்கணும். இப்போ நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் நம்ம ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்கிறோம், நேச்சுரல் ப்ரொஜெஸ்ட்ரானை ஃபைட்டோ ப்ரொஜெஸ்ட்ரான், பிளான்ட் பேஸ்டு ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ அப்போது அதனால தான் அந்த காலத்துலேயே ஒரு பூ பெய்துறாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து கருப்பு எள்ளுருண்டை கொடுக்கறது, அப்புறம் நல்லா ஹை ஈஸ்ட்ரோஜெனிக் வெந்தய களி கொடுக்கறது, அதில் போடக்கூடிய நல்லெண்ணெய் ஊற்றுறது அப்படிங்கிறது ஈஸ்ட்ரோஜன் அகைன். கருப்பட்டிங்கிறது இரும்பு கொப்பரையில் செய்யும்போது அயன் கண்டென்ட் பிளட்டு நல்லா ஊறும். ப்ளஸ் இந்த கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் முருங்கீரை கொடுக்கறது. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்போது ஏஜ் அட்டன் பண்ணும்போது நாட்டுக்கோழி முட்டையில் விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு எலும்புகளையும் கர்ப்பையோடைய வளர்ச்சி, அந்த முட்டையோட வளர்ச்சி, எண்டோமெட்ரியம் திக்னஸ், ஹெல்த்தியான ஒரு பீரியட்ஸ் வர்றதுக்கு அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வெறுமனை சாக்லேட் கலராக வச்சு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். எத்னிக் ஹெல்த் கேர் எங்கெல்லாம் இந்த பிரான்ச்சஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிடுங்க. கண்டிப்பாக எத்னிக் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, 96000037 and 96000038 நாங்கள் மெம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ரிப்போர்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கன்சல்டேஷன் அல்லது கால் கூட எடுத்து பேசலாம். அதே போல் நம்மளை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து எல்லா பிரான்ச்சஸுமே வந்து எல்லா நாட்களுமே எங்கிட்டு இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, வேலூர், பெங்களூர், இந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் மருத்துவ முகாம்களும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நடக்கும். அது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் www.ethnichealthcare.com நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் என்னோட அப்பாயின்மெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையுமே இருக்கும். அதுக்கான டேட்ஸுமே வந்து வெப்சைட்லேயும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே என்கொயர் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே ஆன் டாக்டர் ஆன் கால். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.